ஹாய், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பொங்கல் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் வீடியோ போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வரல, அதனால் பூ நாங்களே இங்கே போய் வாங்கிறது மனசில் நானும் பாப்பாவும் தானா, அதனால் பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து நாங்களே கையில் வச்சு கட்டி மாலையாக இது பண்ணி வச்சுட்டு பூஜை ஜாமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பொங்கலுக்கு 2 பானையிலையும் தண்ணி ஊற்றி அடுப்பத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த பானை வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு தலைவரிசைக்கு வாங்கிட்டு வந்த பானை. எங்கள் பானை எல்லா வைக்கும் அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. அதில் அடுப்பு 2 நல்லா பற்ற வச்சுட்டோம். எப்பயுமே பற்றாது, இன்றைக்கி ஏதோ டக்குன்னு பற்றிக்கிட்டு 2 அடுப்புமே நல்லா பற்றிக்கிட்டு பாப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. சரிகாப்பில் அவளையும் போய் குளிச்சு வச்சுட்டு அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்துடுச்சு. சரி வந்துட்டு எப்பயும் இன்றைக்கி வந்துட்டு அரை படி ஆறுது அப்படிலாம் போடக்கூடாதான், எப்பயுமே முழுசாக போடணும். எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் முழுசாக போடணும், அரை அதெல்லாம் போடக்கூடாது. சரி, நான் மட்டும் தானே, பாப்பா எவ்வளோ சாப்பிட போகிறேன், அதனால் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டு 2 வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் தனித்தனியாக பானையில் அரிசி எடுத்துக்கிட்டு சக்கரை பொங்கல் மட்டும் கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு உலையில் நல்லா கொதிச்சுட்டு உலையில் போட்டுட்டேன். உலையில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு வந்து சைடு கேப்பில் சாம்பாருக்கு இங்கே ரெடி பண்ணலாம் கேஸில், ஏன்னா டைம் ஆகிடும், பாப்பா தூங்கிடுவான்னு சொல்லிவிட்டு பருப்புலாம் எடுத்து ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறம் காய் எடுக்கலான்னு பார்க்குறப்போ நான் வச்ச அவரைக்காய் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு காய்ச்சிருந்துச்சு. எப்போதும் அது ஹஸ்பண்ட் வந்து தான் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி பொங்கல் தானே, அதனால் சரி போய் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 3 அவரைக்காய் பறிச்சிட்டு வந்தேன். ஒரு 4-5 இருக்குது, எல்லாத்தையும் பறிக்கலைன்னா ஹஸ்பண்ட் ஒரு 4 நாளே வந்துடுவாங்க ஊர்லேருந்து, அதனால் பறிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அவரைக்காய் வந்து அம்மா வாங்கிட்டு வந்த காய்கறிகள் இருக்குது, வரிசைக்கு வந்த காய்கறிகள் பாருங்கள். 2 அவரை, இது வந்து வீட்டில் வந்த அவரைக்காய், அதுவுமே வீட்டில் இருக்க அவரைக்காய் தான், ஆனால் இப்போக்கி கடையில் வாங்கிட்டு வந்தது. 2மே வீட்டில் வர்ற அவரைக்காய் தான், வீட்டில் வளர்க்கலாம், ஆனால் 2க்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா வச்சுட்டு கேஸில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் முட்டைக்கோஸும் சைடு கேப்பில் பண்ணிடலாம், பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் சின்ன முட்டைக்கோஸ் தான், அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ணான்னு பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அவிச்சிட்டு செஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாங்கிறதுக்காக அவிச்சிட்டேன், கேஸ்லேயே அவிச்சிட்டேன். அந்த கேப்பில் இது எனக்கு வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஏன்னா ஹஸ்பண்ட் எப்போதுமே வருஷம் பொங்கலுக்கு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. எப்பயுமே ஹஸ்பண்ட் தானே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எதை செய்கிறதுனாலும். இப்போ பாப்பாவுக்காக சரி செய்யாமல் இருக்கக்கூடாது பொங்கல் இதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிண்ணா, அப்புறம் சைடு கேப்பில் அரிசி நல்லா வெந்துருச்சு. அப்புறம் நான் 1 டம்ளர் அரிசி போட்டதுனால 1.5 டம்ளர் வெல்லம் உடச்சி தான் வச்சுருந்தேன். வெல்லம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதத்துக்காக ஒலையை தூக்கி அந்த கேஸ்லேயே போட்டேன், ஏன்னா சீக்கிரம் வெந்துரும்ங்கிறதுனால போட்டுட்டு சாம்பாருக்கெல்லாம் ரெடி பண்ணி சாம்பார்லாம் தாளிச்சு ஊற்றி சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன்னா சாம்பார் ரெடி ஆனோடனே சாப்பாடு வந்துட்டு முட்டைக்கோஸ் தாளித்து ஊற்றிட்டேன். முட்டைக்கோஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் தாளித்தேன், ஏன்னா கடலப்பருப்பு கடுகு எண்ணெய் போட்டு பச்சை மிளகா கட் பண்ணி கருவேப்பிலை வந்து நான் வச்ச கருவேப்பிலை தான், அப்புறமேட்டு முட்டைக்கோஸ் தான், ஏன்னா வெந்ததுனால ஈஸியாக தாளிச்சிடலாம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிட்டு அங்கே பொங்கலுக்குமே ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து முந்திரி சரக்கு ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நெய் ஊற்றினேன், ஏன்னா நெய் இல்லைனா பொங்கல் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் நெய் ஊற்றி எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்புறம் டக்குன்னு சாமி கும்பிடணும். பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்துடும், நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டதுனால டக்குன்னு சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டேன். சரி, அப்புறம் பூஜையில் விளக்குல எண்ணெயெல்லாம் ஊற்றி பூஜைலாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட நானும் பாப்பாவும் தான். அதனால தான் போர் அடிக்குது, ஹஸ்பண்ட் இருந்தால் ஜாலியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணலாம். சரி, நானும் பாப்பாவுமா சரி பொங்கல் எதுவுமே சாமி கும்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க, அதனால் சரி பரவாயில்ல வர்ற அன்றைக்கும் மறுபடியும் சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு நானும் பாப்பாவும் அப்புறம் போய் காக்காவுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் பாப்பா பொங்கல் வச்சோம். அந்த கேப்பில் என்னென்னா நான் ரொம்ப விஷயம் மிஸ் பண்ணுறது என்னென்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்த வருஷத்தில் நான் எங்கள் அத்தை எங்கள் ஐயா மாமா எங்கள் ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே வாசலில் தான் பொங்கல் வைப்போம். வாசலில் பொங்கல் வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறப்போ ஜாலியாக இருக்கும் பொங்கல்னால். அப்போ தனியாக வந்ததுனால போர் அடிக்கும், பட் ஹஸ்பண்ட் வந்தால் போர் அடிக்கிறது தெரியாது. இப்போ ஹஸ்பண்டும் வரலையா, ரொம்ப போர் அடிச்சிச்சு பொங்கல். ஸோ ஓகே, நல்லா தான் போணுச்சு, நல்லா சாமி கும்பிட்டு காக்கா சாப்பாடு வச்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். பாய். உங்கள் வீட்லேயும் பொங்கல் எப்படி போணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.